வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம். நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோவில் என்னுடன் இணைந்திருப்பவர் செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் கடந்த 2-3 நாளில் விஜய் குறித்தும் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அரசியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதோ அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் விஜய் 2 வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல பிரதமர் மோடிக்கு பிறந்தநாளையொட்டி ஒரு வாழ்த்து, ரெண்டாவதா தந்தை பெரியாருக்கான வாழ்த்து செய்தி, அவர் வழியை பின்பற்றுவோம்னு ஒரு டீட்டெயிலான ஒரு மெசேஜ். இதுல கூட பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் பார்வையோட தான் பார்க்கப்படுது. விஜய் என்ன நினைச்சு அந்த ட்வீட் பண்ணாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் முதல் மரியாதை யாரு கொடுக்குறாரு? பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பெரியாருக்கே வாழ்த்து சொல்றாரு. பாத்தீங்களா விஜயோட அரசியல் நோக்கம் என்னன்னு இதுல தெரியுது பாருங்கன்னு விஜயை விமர்சிக்கக்கூடியவர்கள் அந்த ட்விட்டர்ல விஜய் போட்ட பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸை போய் படிச்சாலே அவ்வளவு தூரம் அதை விமர்சிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து விஜய் தரப்புல இருந்தும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் என்ன பண்ணாலும் விமர்சிக்கப்படும். அதுல அரசியல்னு வந்துட்டா நீங்க சினிமாவினுடைய உச்சபட்ச நட்சத்திரம்னு பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய கடந்த காலங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை கவனிப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு வரிகளுக்கு இடையிலும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அது யூகிக்கப்படும். அப்படி இருக்கும்போது மாநாடு குறித்த ஒரு அறிவிப்பு வரும்னு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நேரத்துல சினிமா பத்தின ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு உண்மையிலேயே ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு, கொண்டாட வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு அந்த அறிவிப்பு. ஆனா மாநாடை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே வரல. விஜய் அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு வேதனையும் விஜய் ரசிகர்கள்ட்ட இருக்கு. நிறைய பேர் ஓப்பனாவே பேசுறாங்க. நம்ம கிட்ட பேசும்போதே படம் நல்லா இருக்குங்க, ஆனா தலைவர் மாநாட்டை பத்தி ஏதோ சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஊர்ல எல்லாம் லோக்கல்ல நாங்க நண்பர்களோட பேசும்போது சில பேர் எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா அவங்க தலைவர் வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஏன் அறிவிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? விஜய் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 7 மாதங்கள்ல அவர் இன்னும் மக்கள் மேடைக்கே வரல. மக்கள் மேடைக்கு எப்போ வருவார் அப்படின்றது தான் ஒவ்வொரு விஜய் தோழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையுமே அவங்கள பொறுத்தவரையில விஜயினுடைய மாநில மாநாடு பெரிய அளவுல நடக்க போது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு நாங்கள் குடும்பத்தோட போறோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க, சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அது தொடர்பான அறிவிப்பு இங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அவங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, விஜய் இதுவரையும் வாய் திறந்து ஏன் அந்த மாநில மாநாடு திட்டமிட்டபடி நடக்கல இந்த மாதம் அப்படின்றத அவர் ஒரு கிளாரிஃபை பண்ணவே இல்லை. இப்ப அது பத்தியான தொடர்ச்சியான விவாதங்கள் பத்திரிகைகளை வந்துட்டு இருக்கு. காவல்துறை 33 நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க, 21 கேள்விகள் கேட்டாங்க. இது எல்லாமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா ஆகும்போது, அவரே ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தாரு. ஒரு செய்தி குறிப்புல தடைகளை தாண்டி மாநாடு நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்ப எப்ப அந்த மாநாடு நடக்க போகுது, ஏன் அந்த மாநாடு நடக்கல அப்படின்றது மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதுக்கான விடையை அவர் சொல்லவே இல்லை. அதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா, தளபதி 69 ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட படம் பண்ண போறாரு. 69வது படம் அவருடைய கடைசி படமா சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி அவர் பட வேலைகள்ல தீவிரமாக அவர் நடிக்க தொடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது. ஆனா விஜயினுடைய தோழர்களை பொறுத்தவரையில, அந்த கட்சியினுடைய அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரையில எப்ப அந்த மாநில மாநாடு நடக்க போகுது அப்படின்றதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பே தவிர, விஜயினுடைய 69 படம் தொடர்பான அப்டேட்டு இனிமேலாம் அவங்க அப்டேட்டை பத்தி கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய அப்டேட்ன்றது பொலிட்டிக்கல் அப்டேட் தான். இப்போ அந்த பொலிட்டிக்கல் அப்டேட் விஜய் எப்போ கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஜய் பொறுத்தவரை தொடர்ச்சியாக இன்விசிபிளாவே இருக்காரு. எப்படி அஜித்தை இன்விசிபிள் மேன்னே சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இன்விசிபிளா இருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில அது பாசிட்டிவா மாறுது, நமக்கான இமேஜை இன்னும் ஒருபடி மேலே ஏத்துது அப்படின்றது திரையில வேணா அது நடக்குமே தவிர, ப்ராக்டிக்கலா ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்ல அப்படி நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. மக்களோட நின்னாதான் மக்கள் அங்கீகரிப்பாங்களே தவிர, அவர் ஒன்லி ட்விட்டர்ல மட்டுமே நான் வாழ்த்து சொல்லுவேன், ஒரு வாழ்த்துக்காகவே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்றது மாதிரி வாழ்த்து மட்டுமே சொல்லுவேன் அப்படின்னு அவர் நின்னாரு அப்படின்னா, நிச்சயமா மக்கள் அவரை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கடந்த இந்த ஒரு வாரத்துல பார்க்கும்போது விஜயோட மாநாடு பத்தின அப்டேட் ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்களும் சரி, ஊடகங்களும் அதை பத்தி அந்த செய்தி எப்போ வரும், அதை பிரேக் பண்ணலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருமாவளவன் அழகா இந்த மீடியா ஸ்பேஸை எப்படி கேப்சர் பண்ணாரு அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். விஜய் சினிமா சார்ந்து விஜயோட அப்டேட் வருதுன்னா அது எவ்வளவு பெருசா பேசப்படுமோ, அரசியல் வகையிலும் அரசியலுக்கு அவர் வந்த பிறகும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஹைப் இருந்தது. ஆனா அவர் இதே மாதிரி அமைதியா போயிட்டே இருந்தாருன்னா அடுத்தடுத்து அந்த ஸ்பேஸை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு சரியான உதாரணம். ஏன்னா விஜய் மாநாடு பத்தி பேசிட்டு இருந்த எல்லாருமே இந்த கடந்த ஒரு வாரமா திருமாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பேட்டிகள் கவனிக்கப்படுது, அவர் பேசுற விஷயங்கள் விவாதிக்கப்படுது. அப்ப இந்த ஒரு வாரமே இப்படி அப்படின்னா, இன்னொரு வாரம் இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நாள் இது இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா
விஜய் கட்சி அப்படிங்கிறது அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேயே இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஏன்னா வந்து அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பாஜக எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து பிரதமருக்கு முதல்ல வாழ்த்து சொல்றதுக்கு காரணமாக கூட அது இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இந்த அவருக்கு மாநில மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுகவை அட்டாக் பண்ணிட்டு விஜயை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மோரல் சப்போர்ட் அப்படின்றத அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லல அப்படின்றது தான் காரணமாக இருந்தது. ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக கூட இன்னைக்கு வந்து பிரதமர் மோடிக்கு அவர் முதலா வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆகும்ல. ரெண்டாவது தான் பெரியாருக்கு சொன்னாரு அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆகும்போது அது ஏதோ ஒரு வகையில பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் லாங் ரன்ல பார்த்தோம் அப்படின்னா விஜயை பொறுத்தவரையில ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து கிளாரிட்டியா செயல்படுவது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள அவர் வந்து வரணும், வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வெளிப்படையா பேசணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இப்போ அவருடைய இந்த லாஸ்ட் 10 டேஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய இஷ்யூஸ் இருந்திருக்கு. தமிழ்நாடு வந்து விவாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் எதுக்குமே கருத்து சொல்லலை. நீங்க சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறது பாஜகவினரால் விமர்சிக்கப்படுது. ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னாரு, அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாருன்னு சொல்லி அதை வச்சு அவர் சொன்ன வாழ்த்துக்களை வச்சு ஒரு விவாதம் நடக்குதே தவிர அவர் எந்தெந்த விஷயங்கள்ல பேசியிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா இதுக்கு நடுவில் புசி ஆனந்த் வந்து முதல் முறையா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். நாகையில வந்து நாகையை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டப்ப அது ஒரு அங்கே பிரச்சனையா மாறுது. அந்த நாகை பகுதிக்கு புசி ஆனந்த் வந்து கொடியேற்றுறதுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல பேசும்போது முதல் முறையா புசி ஆனந்த் வந்து தளபதி சொல்லுவார், தளபதியிடம் இருந்து வரும் அப்படின்னு சொல்லாம மீனவர்கள் தாக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன், ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே பேசின மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடியும் பேசல. இப்படி செலக்டிவா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கருத்து சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்ல அமைதியா இருப்பதும் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத தெளிவா சொல்லாத வரையும் ஒரு பெரிய சிக்கல் வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். விஜயை பொறுத்தவரையில ஏதோ ஒரு வந்து ஒரு தெளிவில்லாம இருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எல்லாம் அவரை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காருங்க, நிதானமாக செயல்படுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அளந்து தான் அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு தீவிரமான அரசியல் எண்ணம் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றது சரியாகவே நமக்கு புரியல. அதே நேரத்தில் வந்து விஜயனுடைய தோழர்கள்ட்ட சில பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே வந்து ரொம்ப தீவிரமாக இயங்க மாட்டாரு அப்படின்னு பேசும்பொழுது, இல்லைங்க இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து அவர் இறங்கி மக்களோட நிற்கிறார் அப்படின்னா கூட்டம் சேர்ந்துடும், அவருக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து காரணமாக அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாகவே தெரில. ஏன்னா வந்து அரசியல் என்பது புனிதமான பணி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒருத்தர் வந்து மக்கள் பிரச்சனைகள்ல எல்லா பிரச்சனைகள்லையும் அட்லீஸ்ட் வந்து அவர் எப்பயும் அந்த ட்விட்டர்ல வாழ்த்து செய்தி சொல்றாருல அங்கேயாவது வந்து அழுத்தமாக பதிவு செய்யணும். ஒவ்வொரு இஷ்யூஸ்லையும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பானதா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் தொடர்பானதா இருக்கட்டும், எந்த ஒரு இஷ்யூஸ்லையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உறுதியா நிற்பது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் ஏன் அவர் செய்ய மாட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்க வந்து இந்த மக்கள் சேர்ந்துருவாங்க இல்லை வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அப்படின்றது வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா தலைவர்களுக்கும் பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து மக்களோட அவங்க வந்து நின்று மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நிற்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோட விஜயும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம 2 பேர் பேசும்போது கூட ஒன்று சொன்னோம். இப்போ இந்த மாநில மாநாட்டுக்கு வந்து இடத்தேர்வுல நிறைய சிக்கல் இருந்தது. காவல்துறை வந்து அனுமதி வந்து கேட்ட மாதிரி கொடுக்கல, அவங்க நிபந்தனைகளோட தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்து ஆன் ஸ்பாட்டே போய் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நிர்வாகிகள்கிட்ட பேசி அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கும். தலைமை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய புகழை விட்டுட்டு வந்து ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வர்றாரு, ஆனால் இங்கே வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு சிம்பதி அவர் மேலே வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ரியல் இஷ்யூஸுமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் இவர் செய்யவே இல்லை. புஷி ஆனந்த் தான் போய் 2-3 தடவை விசிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் பர்சனலாக அந்த ஆன் ஸ்பாட்டு போய் அவர் விசிட் பண்ணதான் நமக்கு தெரில. எல்லாமே வந்து புஷி ஆனந்த் சொல்கிறத கேட்டுட்டு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. தடைகளை தாண்டி மாநாடு அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கும்போது
காவல்துறை செய்தது தான் சரின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த பார்க்கிங் பண்றதுக்கான அந்த இடத்தேர்வு அப்படின்றது ரோட கிராஸ் பண்ணி தான் வந்து அவங்க மாநாடு நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்து ரோட கிராஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பாகும். அதே மாதிரி காவல்துறை வந்து பொறுப்பாவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி நீங்க ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது, அப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து 1:30க்கே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் வந்துடணும் அப்படின்ற நிறைய ஹெட் கவுண்ட் எல்லா விஷயங்களும் அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொரு காரணமும் சொல்றாங்க. இப்ப மாநாடு டிலே ஆகிறதுக்கான ரீசன் வந்து அந்த 45 ஏக்கருக்கு வந்து அனுமதி கிடைக்கல. ஏன்னா அது மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ரோட கிராஸ் பண்ணி வரணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா மாநாடு நடக்கக்கூடிய அதே சைட்ல ரோட கிராஸ் பண்ணாம எந்த பக்கம் மாநாடு இருக்கோ அங்க ஒரு 45 ஏக்கர் கிடைக்குமான்னு சொல்லி அங்க இருக்க நில உரிமையாளர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த 45 ஏக்கரை ஒரு இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துல பார்க்கிங் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா அந்த 85 ஏக்கர்ல பார்க்கிங் கொடுத்துட்டோம்னா சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். அதனால அந்த பார்க்கிங்கான இடம் பார்த்துட்டு மாநாட்டுக்கான அந்த இடத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மாநாடு நடத்தலாம்னு சொல்றாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் அந்த இடத்துக்கு நேரடியாக போயிருக்கணும். விஜய்க்கு எல்லா வகையிலும் சரியான உதாரணங்கள் தமிழ்நாடு அரசியல்லையே இருக்கு. திருமாவளவனுடைய வயசு 60. இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னாலும் மாநாட்டில் அந்த மாவட்ட செயலாளர் முதற்கட்டமாக அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. உடனடியாக அவர் அந்த இடத்துக்கு போவார். இந்த இடத்துல எவ்வளோ பேர் உட்கார முடியும், எந்த பக்கம் வரணும் போகணுங்கிறத நேரடியாக கேட்பாரு. தேவைப்பட்டா அனுமதி வாங்குற இடத்துக்கு உடன் செல்வார். இது அங்கே மட்டும் கிடையாது. இப்போ திமுகவோட மாநாடு நடக்குது, இல்லை அதிமுக மாநாடு நடக்குது அப்படின்னா முன்னணி தலைவர்கள் அவங்களே களத்துக்கு போவாங்க. இன்னொன்று விஜய்க்கு இருக்கிற பெரிய பிளஸ்ஸே வந்து அவர் வந்து இத்தனை கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு இவ்வளோ பெரிய புகழ எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்றது தான். எஸ் அது இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், இது உங்கள் வீடியோலலாம் கூட நான் பார்த்தேன், பொதுவாக விஜயை சப்போர்ட் பண்ணுறவங்க இன்டர்வியூ கொடுக்குறவங்கலாம் கூட இதை சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, திருமாவளவன் 29 வயசில் தன்னுடைய அரசு பணியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர். அவர் பின்னாடி அன்னைக்கு லட்ச தொண்டர்கள் கிடையாது, கையில பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. மக்களுக்காக அரசியல் களத்துல நிக்கணும்னு சொல்லி 29 வயசுல கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்தாரு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க, எதுங்க பெருசு? விஜய் வரட்டும், வரவேற்கிறோம். அதே நேரத்துல அதை மட்டுமே சொல்லிட்டு அரசியல ஜெயிச்சிட முடியாது, களத்துக்கு வரணும். விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து களத்துல வந்து நின்னாரு அப்படின்னா மற்ற தலைவர்களுக்கு 10 பேர் கூடுறாங்கன்னா விஜய்க்கு 100 பேர் கூடுவாங்க. விஜய் பேசினாருன்னா 1000 பேர் கூடுவாங்க. தனக்கு இருக்கிற பவரை, யானைக்கு வந்து அதோட பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து கொடியில யானை வச்சிருக்காரு தவிர அவரே ஒரு யானை தான், அவருடைய பலத்தை உணராம இருக்காரு. என்னைக்கு அதை உணர்றாரோ அன்னைக்குதான் உண்மையிலேயே டிவிகேவுடைய லான்ச்சே இருக்கும். அதுவரையும் வெறும் செய்தியா கடந்து போலாமே தவிர தாக்கம் எந்த வகையிலுமே இருக்காது அப்படிங்கறத சொன்னார். எனக்கே கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்ப இந்த 300 கோடியை விட்டுட்டு வராரு, 250 கோடியை விட்டுட்டு வராரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு பேஸ் பொருளா இருக்கும், இல்ல ஒரு கூஸ் பொம்பா இருக்குமே தவிர எல்லா அரசியல் தலைவர்களையும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில அவங்க செய்த பணியை வந்து விட்டுட்டு தான் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க உதாரணமா வந்து அண்ணாமலையை கூட சொல்லலாம். ஒரு ஐபிஎஸ் பணியை விட்டுட்டு தான் வந்து பாலிடிக்ஸ்ல வந்திருக்காரு. இப்ப நீங்க திருமாவளவன் சொன்னீங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருமே, டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து அவங்க செய்த பணியை விட்டுட்டு தான் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அது சமூக சேவை ஆற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி எண்ணத்தோட தான் விஜய் வர்றாரு. ஆனா அதை வரவேற்கணும். அதே நேரத்துல வந்து விஜய் வந்து இன்விசிபிளா இருக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு ரைட்டான ஒரு அரசியல் ஸ்டெப் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது.